எல்லாருமே வேலைக்காரங்க கூலிக்காரங்க. என்ன பண்ணான்னு தெரியல. பிள்ளை விளாண்டு போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதோ பண்ணிட்டாலா தெரியல. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அருவா எடுத்து வெட்டி விட்டான் சார். அருவா எடுத்து வெட்ட வரலாம். அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறேன். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். தூக்கி காம்பவுண்டு மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில என் பிள்ளைய வெட்டி போட்டான் சார். என் பிள்ளை விளையாடதான் சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணான்னு தெரியல. பிள்ளை விளையாடு போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதோ பண்ணிட்டாலா தெரியல. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அருவா எடுத்து வெட்டி போட்டான் சார். கழுத்துலயே வெட்டி போட்டான். ஐயோ தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டான். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடக்குது. அதுக்கப்புறம் யார் பிள்ளையும் தெரியலையே. நான் ஓடி விட்டேன். மறுபடியும் எங்க அண்ணன் தான் வந்தான். நம்ம பிள்ளைய வெட்டி போட்டாங்களா அப்படின்ட்டு நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் போன என்னையே வெட்ட வரா. அருவா எடுத்து வெட்ட வரா. அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறேன். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். பிள்ளை ரத்தம் புல்லா போயிருச்சு. என்ன பண்ணல பிள்ளைய தூக்கி காம்பவுண்டு மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில ரத்தம் ஒரு பொட்டு ரத்தம் கார்ல இல்ல. ஒரு பொட்டு ரத்தம் கார்ல இல்ல. எல்லா ரத்தம் கீழே தான் கிடக்குது. கட்டி ரத்தம் கிடக்குது. நானு யாருன்னு போய் சொல்லிட்டு போட்டிக்கா புள்ள. என் பிள்ளை காலு எப்படிதான் துடிச்சிருக்க போது தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். அங்கதான் வேலை செஞ்சாலும் அப்பதான் போன. நான் சோறுதிக்காக கூட வேலை செஞ்சல. ஐயோ நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போக விட மாட்டேட்டாங்களே. வந்துங்க சார் சைக்கோன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குங்க சார். சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா ரூம்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்க தம்பி வீட்டு குழந்தைங்க அங்கே இருந்திருக்கிறாங்க சார். அவங்க யாருக்கும் துளி காயம் இல்லை. இந்த பொன் குழந்தைய மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான். அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார். சரிங்களா? அதே மாதிரி அங்கே உள்ள அவங்க ஜாதியை சேர்ந்த யார் மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது. சரிங்களா? வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டுருக்கிறாங்க. அவன் வந்து எப்படிங்க சார் நீங்கள் சைக்கோன்னு சொல்லுவீங்க? எப்படி சைக்கோன்னு சொல்ல முடியும்? சைக்கோவாக இருந்தால் அவங்க அம்மா மேலே ஒரு சின்ன காயப்பட்டிருக்கணும். சின்ன காயமாவது அவங்க அம்மா மேலே பட்டிருக்கணும். குழந்தைங்க மேலே வேற யார் மேலேயாவது பட்டிருக்கணும். அவன் சைக்கோவெல்லாம் கிடையாதுங்க சார். தயவு செய்து அவனை வெளியே விடாதீங்க. வெளியே விட்டா அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல உள்ள அனைத்து பேருக்கும் உயிர் ஆபத்து உண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.